கேரள மாநிலம் குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள். கேரள மாநிலம் குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு வாழ்வை வகுக்காமல் தலைவன் வழியிலே நடப்பான். மக்களே, உங்களுக்கும் குழந்தை வரம் தானா? இன்னைக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க பாருங்க, யாரெல்லாம் வந்தீர்கள்? வாங்க, எல்லாரும் உள்புற கால வந்துட்டாங்க. நீங்கெல்லாம் எந்த மாவட்டம்? இடுக்கி மாவட்டம். அந்த இன்னொரு காலம் சொல்லலாம். சொல்லு, புரியுதா இல்லையா? புரியலையா? நீங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டெல்லாம் தாண்டி போனா எஸ்டேட் மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கு. வேட்சியம்மன், குளமாடசாமி போன்ற தெய்வங்கள்லாம் அங்க குடியிருக்கு. திருமணம் முடித்த இவ்வளவு காலத்தில் மருத்துவத்தில் சென்று பார்க்கிறதுக்கு முழு மனதும் கொள்ளாமல் தெய்வத்தை நோக்கி நிம்மதியாக இருந்து கொள்ளவும் முடியாமல் என்னென்று புரியவில்லையே என்று மன ஏக்கத்தில் ஒரு முடிவு கிடைக்காம நீங்க குழந்தையை பத்தி கேட்க வந்திருக்கீங்க. ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனில் முறையன்றி துணையேது முருகா. முருகன் கோயிலுக்கு போனீங்களாப்பா? என்னடா சொல்லி வந்தீங்க முருகன் போய்? குழந்தை அவன் பேர் வைப்போம்னு சொல்லிருக்கீங்க. சொல்லியாது இல்லையா? பட்ட உடவும் அவன் பேர் வைப்போம் சொல்லிங்களா? பொம்பளை கூட வந்தா எப்படா பேர் வைப்பீங்க? முருகையை சொல்லி பேர் வைப்பீங்களா? காரணம் தாங்க. ஓதாரும் நெஞ்சில் உணர்ந்தாரும் போற்றும் நாதனே சுவாமி. மேலிருந்து கேட்டேன், ஆதிசிவனுடைய அவதாரத்தை நோக்கி பார்க்கிற பொழுது உன்னுடைய குடும்பத்தில் 3 பேர்கள், உன் குடும்பத்துல 3 பேர்கள், உன்னுடைய 3 பாட்டனுக்கு முன்னால் உள்ளவங்க குழந்தையே பிறக்கப்படாமல் ஒருவர் உலக வாழ்க்கைக்கு போனார். அப்போ ஒரு சான்று. அதே மாதிரி இப்ப நான் போய் கேட்கும் பொழுது அதுல உள்ள சில விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். தவம் இருந்த சிவயோகியாக உன் குடும்பத்துல 3 பேர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்களுடைய சன்னியாச யோகத்தின்படி இப்பொழுது வாக்குல பண்டாரமாய் ஒரு குழந்தை பிறப்பான். பண்டாரம்னா யாரா? முருகப்பெருமான். பழனிமலை முருகனுக்கு உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாரு. அவருடைய பெயர் சரவண பெருமான்னு கருதுங்க. பல கோடிக்கு அதிபதியா வாழ்வான். 3 வீடு கட்டி மகிழ்வான். காரணம் சொல்றான். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. தன்னுடைய பேத்தியால நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டு வந்தவங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன். இன்னொரு தடவை காலம் எடுத்துக்கலாம். ஒரு சேர் போட்டு உட்கார வேண்டியதானப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுவாமி, முற்கர்மங்களின் காரணத்தினால் இந்த குழந்தை நடக்கவில்லையா, அல்லது பிறப்பிலேயே இதுதான் விதி என்று நியமித்து விட்டதான்னு கேட்டேன். ஆனா நான் கேட்க ஒரு சித்தர்கிட்ட இருந்து வந்த ஒரு உத்தரவுல முற்கரப்பில் செய்த ஜென்ம பாவத்தின் அடிப்படையாக இப்போதைக்கு இன்னும் இப்ப வயசு தன பிள்ளைக்கு 9 வயது வரை இந்த குழந்தையினுடைய கை கால்கள் மெல்ல மெல்ல பயிற்சி செய்து நடக்க வரும் அப்படின்னு உத்தரவுல இருக்கு. அதனால அந்த பிள்ளைய நடக்க வச்சிருவோம். 4 மனிதர்களை போல் வாழ வச்சிருவோம். 9 வயதுக்கு மேல் செய்த பாவங்கள் தீரும், கர்மங்கள் விலகும். அதற்கு முன்னால ஒரு முறை காசிக்கு போயிட்டு வந்துடணும். ஜெயிச்சு தாரேன். எனக்கு பொருள் கிடைக்கணுமே. இன்னொரு முறை போயிட்டு எனக்கு ருத்ராட்ச மாலையை வாங்கி என் கையில கொடுக்கணும். காலம் சொல்லலாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியா? சரி, வரலாம். பக்கத்துல நடக்க வச்சு தாரேன். இழந்த பணம் வராது, அதுக்கு ஈடாக உழைப்பை பெருக்கி கோடி கோடியா பணம் தாரேன். வெற்றி உண்டு. என்று ஏதென்று இனம் காணா வடிவத்தை இன்னொரு தடவை கால் பண்ணிட்டு வரலாம். பக்கத்தில் உட்காரலாம். உன் மனைவியுடைய உள்ளுணர்வுகளை பார்த்தேன். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல பெண்டர் இருக்கு. அதனுடைய பாதிப்புல தான் இந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சிகிச்சை உண்டுன்னு சொல்லி ஒரு பதில் வரும். அந்த பதிலை சரியாக எடுத்துக்கொண்டோமானால் நடைமுறை தெளிவாகிவிடும். ஆனா ஆயுள் காலம் வரை இந்த நோய் இருக்குமான்னு கேட்டேன். இருக்காது. காப்பாத்தி வெளியாக்கி தாரேன். அதே மாதிரி பிள்ளைகளுடைய பிரிவுகளை நீக்கி பெருமையோட ஒன்று சேர்த்து தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வரலாம். வெற்றியாக்கி தரேன். ஆமா, தன்னுடைய பையனுடைய உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? ஏன் பக்கத்தில் வரலாம். குழப்பாம உட்காரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில தங்கை காளியனுடைய ஆலயம் உண்டு. வீரமாக இருக்கக்கூடிய கருப்பசாமியும் அங்க உண்டு. ஆனா 3 தலைமுறைகள் 4 தலைமுறைகளுக்கு முன்னால செய்த பாவத்தின் வாயிலாக பிறந்த ஆத்மா இது. இந்த விஷயம் சரியாகுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு வகை மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் 60% நடைமுறையாக்கி தருவேன்னு உத்தரவா இருக்கு. கால் ஒன்று வரலாம். வாங்க. அதனால காளி கோயிலுக்கு 3 தீபம் ஏற்றிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சேரணும். வெற்றியாக்கி தரேன். காலெல்லாம் இருக்கு. கர்மசாமி. ஆமா, அப்படியா? மெல்ல மெல்ல இழுக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. மதுரை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னம்மா பிள்ளை எங்க இருக்கான்? என்ன செய்தான்? கால் விட்டுறாங்க. என்ன உட்காரலாம். வாமா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துக்குள்ள இறந்து போன ஆன்மாக்கள் உன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வமா இருக்கு. சரானா 3 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம குடும்பத்துக்கு செய்வன வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா நடந்துச்சு. அதுக்கு கோடாங்கி மூலமாகவும் கோயில் மூலமாகவும் கிடைத்த ஒரு விடையில சில அடையாளங்களை எடுத்து காட்டி ஏமாத்துறாங்க. கால் வந்து வரலாம். நல்ல விஷயம் தானே. இப்போ 1.25 ஆண்டுகளாக உன் பிள்ளைக்கு தொழில் தகுந்தமான விஷயத்துல முயற்சி செய்து பணங்களால் ஏமாந்து வேதனைப்பட்டு நிற்கிற. இப்போ இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஒரு கேள்வி. கண்டிப்பாக அவருக்கு உத்தியோகம் உண்டு. அந்த பணியை நான் வாங்கி தரேன். மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துட்டு ஆனந்தமா இருக்கு. போயிட்டு வா. தான தர்மங்களில் பங்கெடுப்பாயாக. அடுத்து பேசுவோம். இந்த மகளே, ஆவணியில் அந்த மங்களத்தை உருவாக்குவாய். கர்மசாமி. தேனி எல்லை தேனி. கால் ஒன்று வரலாம்.
உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். 5ஆம் இடமாகிய புத்திஸ்தானத்தில் சனி பகவான் பிரவேசிக்கிறார். அதனால இப்போ மன பேதலிப்பு, மன சிதைவு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவன் பிடிச்ச பிடிவாதமான வார்த்தையிலிருந்து வேற விளக்கங்கள் சொல்ல மாட்டான். அவன் சொல்றதுக்கு நம்ம மூலமா விடை கேட்பானே தவிர நம்ம சொல்ற விளக்கங்களை கேட்கக்கூடிய மனோபாவனை அவனுக்கு இருக்காது. ஆனால இப்போ இந்த மனம் ஒரு நிலையோடு திரும்பி விட்டது, ஒருமுகமாக திரும்பிருச்சு. அந்த திருப்பப்பட்ட மனநிலைகளை சீர்திருத்துவதற்கு மருத்துவங்கள், மாத்திரைகள் தூக்கத்தை தருமை தவிர தெளிவை கொடுக்காது. அதனால இன்னும் 3 வாரங்கள் என்னை தேடி வருகிற பொழுது இவனை தெளிவாக்கி வெற்றியாக்கி தாரேன். தைரியமா இருக்கலாம், காப்பாத்தி தாரேன். கர்மசாமிக்கு நல்லா இருப்பா. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆவானால் எத்தாலும் கூடி வாழலாம். யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆமானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறுமாறாய் இருப்பானே அமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். பர்த்தா என்ற வார்த்தை கேரளாவில் கணவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை தூய தமிழில் அந்த காலத்தில் பர்த்தான்னு தான் சொல்லியிருக்கிறான். ஆக தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மலையாளத்தில் பெண் எடுப்பதும் ஒரு சம்பந்தங்கிறத வழிகளை உருவாக்கிக்கிடுறதும் நம்முடைய சம்பந்த வழிகளில் குலசேகர பாண்டியன்லேருந்து இன்று இருக்க மருந்து வரை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பந்தளத்து மகாராஜாவுடைய துணைவியார் குலசேகர பாண்டிய மன்னனுடைய சகோதரி. புரியுதா? அதான் தமிழ்நாட்டில் பிறந்த பாரதியார் சேரன நாட்டிலும் பெண்கள் உடனேன்னு சொல்லி பாட்டு எழுதினார். சிந்து நதியின் விசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம், நல்ல நாடுன்னு சொன்னார். அதை சேர நன்னாட்டிலம் பெண்கள் உடனே சுந்தர தெலுங்கினிலே பாட்டு சேர்த்து தங்க தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்னு சொன்னார். அப்போ சம்பந்தம் கலக்கிற ஊர் என்ன சொன்னார்? மலையாளத்தை சொன்னார். புரியுதா? அதனால இந்த செய்யுளை நல்லா படித்து பாருங்க. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆமானால் எத்தாரும் கூடி வாழலாம். கணவனை புரிந்து நடக்கக்கூடிய மனைவியாக இருந்து கொஞ்சம் மனப்பக்குவத்தோடு இருந்தானா எத்தாரும் கூடி வாழலாம். வறுமையிலையும் கூடி வாழலாம், கோபத்திலும் கூடி வாழலாம், கொடுமையிலும் கூடி வாழலாம், சண்டையிலையும் கூடி வாழலாம், சந்தோஷத்திலையும் கூடி வாழலாம். ஆனால் அதுக்கு ஏறுமாறா இருந்தா கொண்டாடிட்டன்னு இல்லைடா, ஊரில் எவங்கிட்டயே சொல்லாமல் சன்னியாசமா பேருன்னு சொன்னான் ஔவையார். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அருமையான வார்த்தை. தேனி மெக்கானிக்கர் சொல்லலாம். யாருப்பா கூட வந்திருக்கியா? நான் பிறகு கூப்பிடுறேன். கீவா ஜெகநாதன் அவர்கள் நாகர்கோயிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரையில் ஒரு நண்பரை பார்க்க போனார். அவருடைய தங்கச்சியும் அவருடைய மனைவியும் கூடி ஒரு ஆள் அவர் பார்த்தவர். அவர் பெரிய தமிழ் மாமணி. கீவாஜா அவர்களே, இவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டார். என் கூட வந்தவர்கள் அப்படின்னாரு. என் கூட பிறந்தவர்கள்னாரு. எப்படி சொல்கிறீர்? அது உமக்கு தங்கை, இது உமக்கு மனைவின்னு கேட்டார். அருமையாக சொன்னார். இவர்கள் தங்கைமார்கள் 2 பேரும் என் கூட பிறந்தவர்கள், இந்த மனைவியோ நான் கூட பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அருமையாக சொன்னார் தமிழை. அதனால் கீவா ஜெகநாதன் கூட வந்தவர்களுக்கு என்று ஒரு புண்ணியம் உண்டு. உண்டுமா கிடையாதா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சித்தமெல்லாம் சிவன் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளே இறைவனை மனதார நினைத்து வணங்கக்கூடிய குணவுடையவன் நீ. 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்னுடைய பாதார விந்தங்களை அடைக்கலமாக கொண்டு நமக்கு என்ன சொல்லுதாருன்னு பார்ப்பமே அப்படின்னு உள்மனசுக்குள்ள ஒரு ஆராய்ச்சியை வச்சுக்கிட்டு என் குருநாதரை நீ அணுகியது உண்டு. காலம் சொல்லலாம். தெளிந்த நினைவும் உயர்ந்த மனமும் திகழ்வதென்று அங்கே தெய்வம் இருப்பது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம். உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கான். உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த உடம்பு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு ஞானத்தை பற்றியும் சித்தர்களை பற்றியும் உன்னுடைய உள்ளம் கொஞ்சம் பற்று வைச்சிருச்சு. இந்த பற்றுகள் வைத்த பிறகு மனைவியின் மீது உள்ள ஒரு பற்றும் பாசமும் சாதாரண சகோதரத்துவமான ஒரு அன்பும் மனைவிங்கிற ஒரு இலக்கண நோக்கமும் இருந்துச்சு.
ஆனா இந்த ஆளு யாரு சொல்லியும் கேட்க மாட்டேக்காரு. அவர் போக்கிலே போய்கிட்டு இருக்காரு. சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு. இவர் எங்க நம்ம மனத்துக்கு ஒத்து வர போறாரு அப்படின்னு நினைச்சு மனைவியுடைய மனசு இப்போ கொஞ்சம் அப்பாற்பட்டு நிக்கி. இதான் உண்மை. அவளுடைய மனம் திருந்த வேண்டும் என்று உன் எண்ணமும், இவன் திருந்த வேண்டும் என்று அவள் எண்ணமும். ஆக 2க்கு இடையில் பதில் சொல்ல முடியாதது என் நிலைமையும் இப்படி இருக்கு. அதனால் அவ உள்ளம் மாறுமா அப்படின்னு நான் கேட்டேன். பிள்ளைகளுடைய மனதுக்கு செவி சாய்த்து செல்லுகிறாள் அவள். உண்மையா? உழைப்பும் தெளிவும் மட்டும் இருக்க வேண்டும். அவர் இஷ்டத்துக்கு தவம் இருந்தாலும் சரி, சாமியை கும்பிட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என் தலைவலி தாங்க முடியல. ஆனா நீ சொல்லும் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவள் ஆயுத்தமாக வருவதில்லை. அந்த மனநிலைகள் உள்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி. ஆனா எவ்வளவு தெளிவானவனா இருந்தாலும் மனிதனுக்கு மயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மயக்கத்துல 2 மயக்கம் இருக்கு. என்னது? போத மயக்கம், பண மயக்கம், பெண் மயக்கம், மாந்திரீக மயக்கம். ஆக 4 மயக்கம் இருக்கு. இந்த 4ல 4வதா சொன்ன ஒரு மயக்கம் இருக்கு. மாந்திரிகத்தால் ஏதாவது நம்ம மனசுக்கு மாறுபட்ட நிலையில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு மனைவிக்கும் நமக்கும் ஈடுபாடுகள் சரியில்லாமல் ஆகியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு உள்ள தேக தவிப்பு உன் மனசுக்குள்ள ஓடுது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். மகாராஜா 65 வயசுக்கு மேல தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்க? எத்தனை பேரை வண்டியை காக்க போட்டு உட்கார வச்சிருப்ப? ஒரு கதைக்கு சொன்னப்பா, வேற ஒன்றும் இல்லை. அதனால இந்த ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியம் என்னன்னு நான் கேட்டேன். ஒரு கன்னி என்னும் ஒரு தேவதையினுடைய ஒரு சக்தி உன்னுடைய ஆன்மாவுக்கு துணையாக வரும். ஆனா இப்ப இருக்கிறதுல பொருளாதாரங்களால கடன்களும் மனவேதனையும் கொஞ்சம் இருந்து வாட்டுது. பழைய ஆரோக்கிய நிலையோடு இந்த தொழிலை பார்க்கறதுக்கு துணை கொள்வதற்கு பிள்ளைகளும் இல்லை, நல்ல நட்புகளும் இல்லை. பாதத்துக்கு இருக்கு, உழைப்புக்கு இல்லை. உண்மையா இல்லையா? அதனால இந்த பிறவியை நிறைவேற்றணுமே, யாருக்கும் சுமையை உருவாக்கி வச்சுட்டு போயிடக்கூடாத. அதனால எனக்கு செய்ய வேண்டிய பொருளையும் மனதையும் சீர்படுத்தி இந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம எனக்கு ஆக்கி தரணும். குறைக்காலமும் என் மனைவிக்கும் எனக்கும் குழப்பமில்லாத நல்ல வாழ்க்கையவும் அமைச்சு தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. அதை சீராக்கி தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். கால் வந்துடலாம். போன 4 மாதத்துக்கு முன்னால பொண்டாட்டி பொண்ணுத்தருக்கும் பிரிவா இருக்குப்பா அப்படின்னு கேட்டேன். 75 வயசுல ஒரு தாத்தா வந்தாரு. அவருக்கும் மனைவி மக்களுங்கிற ஒரு பற்று இருக்கலாம். நீங்க வயசுல சொன்ன பிரச்சனை நினைக்கூடாது. மனிதன் தானே. கர்மதாமிக்கு. அதனால அவளுடைய ஆத்மாவை பார்த்தேன். அவ பிடிவாதத்திலிருந்து மாறுவாளான்னு கேட்டேன். மாற்றி தாரேன். ஆனா அவள் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்து உன்னை வாழ்விக்க மிகவும் பாடுபட்டவள். அவளுடைய மனம் கோணாம இருக்கிறதுக்கும் நிறைவான நல்வாழ்வையும் அளித்தார. வேற என்னப்பா வேணும்? சந்தோஷமா தந்துட்டேன். வெற்றி அடையலாம். உன் கடனை தீர்த்தாச்சு. இந்த பிறவில நீ என்னை அடைவாய், ஆனந்தம் பெறுவாய், ஞானமும் அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு. தோட்டத்துக்கு யார்கிட்ட இருக்கு? தேனி பக்கம் தோட்டம் யார் வச்சிருக்கா? அதே தேனி எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள். அன்னதானம் சாப்பிட்டு போகணும், அறகுறையா போயிடக்கூடாது. விட மாட்டேன், தெரியுங்களா? வரலாம். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளையா? என்ன செய்யுதான்? கால் நட்டு வரலாம். இன்னொரு தரம் கால் நட்டு வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
4.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தொல்லைகளால் உன் குடும்பம் கடன்களாலும் மன வருத்தங்களாலும் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்பாராமல் மகன் ஒருவனுக்கு உயிர் பெயருமோங்கிற ஒரு சோதனை வந்து சேர்ந்துருச்சு. ஆனா அதுல எதுக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையை இப்ப அடைந்து என்னை நீங்க தேடி வந்திருக்கீங்க. கால் ஒன்று வரலாம். ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. வேற என்னப்பா வேணும்? நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய வழக்க ஜெயிச்சு தாரேன். ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டி இருக்கு, அதை செட் பண்ணி தாரேன். பாக்கி எந்த சோகத்தையும் துயரத்தையும் நினைத்து சேவலை அறுத்து போட்டு துள்ள வச்சிருக்காங்க, அதை நீக்கி தாரேன். அடுத்து என்னை வந்து பாருங்க, ஜெயிச்சுருங்க. நல்லா இருக்கும் மக்களே. ஒரு கனி கும்பிடுறதுக்கு, ஒரு கனி வீட்டு தலைவிதி போடுறதுக்கு. ஆண்டிப்பட்டி 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 உங்களுக்கு ஆண்டிப்பட்டியா? சைதாப்பேட்டலா? உட்காரலாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டோமா? உட்கார்ந்து. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மெயின் ரோட்ல இருந்து இடது புறத்தில் உள்ளே இறங்கி போனால் உங்களுடைய வீடு இருக்கு சரிண்ணா. அதை போகிற வழியில் ஒரு முடுக்குக்குள்ளே போனோன்னா ஒரு அம்மன் கோயில் பாக தெரியுது இருக்கா, ஒரு மரமும் அது பக்கத்தில் இருக்கு. உன்னுடைய வீட்டுக்குள்ள செய்வனை கோளாறுகள் நடந்து உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கும் நினைச்சு பல காலங்களாக மனதுக்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்கி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதே மாதிரி இவளுக்கு மைண்ட் செட்னா என்னது, மனநிலைகள் பிரகாசம் இல்லாம கட்டி வச்சது மாதிரி இடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மனநிலைகள் வியாபித்து வரக்கூடிய நிலை வருமா? இரவெல்லாம் உறங்காத மன உளைச்சல் இருக்கும், மனவேதனைகள் இருக்கும். இவைகளெல்லாம் நீங்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். இவன் வயிறு வீக்கமா இருக்க, இதுல வேற ஏதோ கோளாறுகள் நடந்து இருக்கா, இயற்கையாக வீக்கப்பட்டிருக்கா, ஏன் இப்படி என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். மனிதன் நினைப்பதொன்று, இந்த வயிறு வந்து நோய் அல்ல, செய்வனை கோளாறுகளும் அல்ல. இது இயற்கையாக வயிறு வந்து வீங்கப்பட்டது. ஆனா வீக்கம்னா அது நோயா இருக்கணுமே அப்படின்னா அப்படி கிடையாது. உள்ளீடான கொழுப்பு சக்திகளின் காரணத்தினால் வந்திருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சையோ மருத்துவமோ இல்லை, தானாகவே இது வந்து வற்றி சாதாரண வயிறா மாறிடும்னு உத்தரவாயிடுது. ஆக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வந்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு, அன்னதானம் முடிச்சுட்டு போகலாம். இந்தா பிற ஒரு பொருள் தாரேன், அதை வாங்கிட்டு போகலாம். இந்தா மகள். கர்மசாமிக்கு கர்மசாமி பழனி எல்லை பழனி, தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். கடைய பெட்டிக்காரிமா கால் வந்துட்டுவான். பழனியா, காவிரியில் நீராடி சுவாமி வலை படியேறி. இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். 17 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தேவதையின் சக்தி உன் உடம்புல ஒட்டி வந்துச்சு. அதை சில பேர்கள் கூறு போட்டு உன் பக்கத்துல இல்லாம
அதை விலைக்கு பிரச்சனை ஆக்குறாங்க. அதே மாதிரி நீ நடத்திக்கிட்டு இருந்த தொழில் வியாபார ஸ்தாபனத்தை போட்டி மனப்பான்மை கொண்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் இப்போ அங்கே இருக்கக்கூடாதுங்கிற நிலைமை மாற்றப்பட்டிருக்கு. இதனால் கடன்களும் உள் உபாதைகளும் இருக்குது. அவைகளை தீர்த்து தரணும், அடுத்த தொழிலையும் உருவாக்கி தரணும். செய்ததா போதுங்களா? காலம் வேற என்ன வேணும்? சாமி வர வச்சிடணுமா? என்ன சாமி வரணும்? என்ன சாமி வந்தாலும் சரியா? எதுக்கு இந்த ஆசை? நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுமானம் சாமி சொல்லுங்க. இஸ்லாமிய பெண்மணியாக இருந்தாலும் ஒரு சாமியுடைய அருள் வேணும்னு நீ கேட்கறது பாக்கியமும் பெருமைக்கும் உரியதாகும். இஸ்லாமியர்கள் தானே நீங்க? கால் வந்துட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு. முனீஸ்வரா, என்ன சாமி வேணும்? இந்த முன்னாள் என்ன சாமி வந்துச்சு? முன்னாடி வெள்ளங்கடி எப்போ வந்துச்சு, அம்மாவுக்கு வர வைக்கணுமா? நிமிந்து உட்காரு, கண்ணை முடிக்கா, கூப்பிடு பார்ப்போம் உள்ளத்துக்குள்ள. இந்தா, நீ கூப்பிட்ட அன்னைக்கு அந்த தெய்வம் பக்கத்தில் வரும், அதை வச்சு நீயும் பிழைச்சிக்கா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சுத்தமா கேட்டு வேக்கிட்டீங்க. கெட்டிக்காரி பார்ப்போம். காசு வேணுமா? காசே தான் கடவுளப்பா, அதுக்கு தான் இது. அதே பழனி மாமலை எல்லை தன்னுடைய கடன்கள் மன வருத்தப்பட்டு வந்த மகன் தென்பாண்டி தீமோரமா சண்முகா நதி. சண்முகா நதி எங்கடா இருக்கு? எங்கிட்ட இருக்கு? உங்க வீட்டுக்கெல்லாம் கிழக்கு. ஆனா சண்முகா நதி சாரல்ல நீங்க இருக்கீங்க. சரானா கால் வந்துருவாங்க. ஏன் அங்க பையங்க இல்லையா? சொல்லு, கரெக்டா சொல்லுங்கப்பா. கால் வந்துட்டு வரலாம். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. 0090 பக்கத்துல வரலாம். உன்னுடைய மாத்தி விடுங்க காரை. 0090 கார் நம்பர் மாத்தி விடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். குடும்பத்துக்குன்னு ஆதியில வணங்கி வந்த தெய்வத்துல ஒரு அம்மன் தேவதையினுடைய அருள் உங்க முன்னோர்களுக்கு வந்திருக்கு. புரியுதா? ஆனா இப்போ அது தொடர்ந்து வராத ஒரு குறை உங்க குடும்பத்துல உண்டு. புரியுதாடா? 2.5 ஆண்டு காலங்கள் செய்கிற தொழிலால் மன வருத்தமும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு குடியிருக்கிற இடத்தில் நிம்மதியா இருக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகமும் வேதனையும் உங்க உள்ளத்துல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று குடும்பத்துல ஒரு பெண்மணி மனசு ஒத்துழைக்காத காரணத்தினால் குடும்பம் நிலைக்குமா நிலைக்காதா என்ற ஒரு மனக்குழப்பமும் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கு வீட்டில். உண்மையா இல்லையா? அதனால அந்த வாழ்க்கை வந்து பூர்ணமா நடக்குமா நடக்காதா? இதுக்கு என்ன வழி? இது நேரமா பிரத்தியாரால் செய்யப்பட்ட தீவினைகளா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்க உள்ளமாற ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக ஜாதகத்தை போய் பார்த்தாலும் கிரகம் தெரியுங்கிற வார்த்தை வருது. அதுக்கு பரிகாரம் செஞ்சாலும் பணம் போகுது, ஆனா பலன் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் நிலைமை. இதுக்கு ஒரு முடிவு இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால் குடும்ப அமைதியும் கிடைக்கும், கடனும் தீரும், புதிய தொழிலையும் அமைச்சு தாரேன். கால் ஒன்றுவா ஒண்டா கேட்கலாமா? கர்மசாமிக்கு ஒரு கேள்வி இருக்கு பெரிய மனிதனே. என்ன வேண்டும்? ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? புரியலையாப்பா? ஒரு வாரம் வாங்கிக்காப்பா. வேற ஏதாவது வேணுமா? இந்தா செல்வாக்கா இரு, ஐஸ்வர்யமா இருக்க வைக்க. நல்லா இருக்கும்.
பக்கத்துல வா. கொடுக்க காத்திருக்கும் பொழுது கேட்பதில் குறை வைக்கலாமாயா? வா. நல்லா இருப்பா, ஆனந்தம் அடைவார். ஆனந்தம்.